வணக்கம். ஓம் நமச்சிவாய். இன்னைக்கான பதிவு 12 லக்னங்களும் அதன் சிறப்புகளும் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்க்க இருக்கோம். இன்னைக்கு முதலாவதா மேசம். மேசம் 12 ராசிகள்ல முதல் ராசி, அதாவது காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசம். தத்துவார்த்த ரீதியா அக்னி தத்துவம், சர ராசி. இதன் அதிபதி செவ்வாய். செவ்வாய் கோபமும் மூர்க்கத்தனமும் முன்கோபத்தனமும் உடைய ஒரு கிரகம். சேனாதிபதி அப்படின்னு செவ்வாயை. இந்த லக்னங்கள்ல பிறக்கிறவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேகமான செயல்திறனும் சிந்தனையும் உடையவங்களா இருப்பாங்க. முன்கோபமும் முரட்டுத்தனமும் பிடிவாதமும் அதிகமா இருக்கும். தான் சார்ந்த துறைகள்ல முதன்மை வகிக்கணுங்கிற எண்ணமும் முன்னிலைக்கு வரணுங்கிற எண்ணமும் இவங்க கிட்ட என்னைக்குமே இருக்கும். தான் சார்ந்த துறைகள்ல முன்னிலை வகிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தான் முதன்மை வகிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணங்கள்ல முதன்மையானதா இருக்கும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், தான் சார்ந்த துறையாகட்டும், இதுலையும் முன்னுக்கு வரணும், அதாவது தன்னை முதன்மையாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இவங்க முதன்மையா இருப்பாங்க. செவ்வாயோட ராசி அப்படிங்கிறதுனால உடல் வலி, செயல்திறன் கிட்ட அதீதமா, வேகமான செயல்திறனால் சிந்தித்து செயல்படும் தன்மை இவங்க கிட்ட கம்மியா இருக்கும். செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அதாவது செவ்வாய்க்கு நண்பர்கள் அப்படின்னா சூரியன், குரு, சந்திரன், இந்த 4 பேரும் இந்த லக்ன சுபர்களா வருவாங்க. இந்த மேஷ லக்னத்திற்கு இவர்களுடைய, அதாவது செவ்வாய்க்கு நண்பர்கள், இவங்க தசை நடக்கும் பொழுது தசாபுத்தி காலத்தில் ஒருவரது வாழ்க்கையில நிச்சயமான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மேச லக்னத்துக்கு இவங்க சுபர்கள். இவர்கள் தசாபுத்தி நடத்தும் காலங்கள் மேச லக்னக்காரர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சூரிய தசை, சந்திர தசை, குரு தசை மற்றும் செவ்வாய் தசை இவங்களுக்கு நிச்சயமான மாற்றத்தையும் அனுகூலமான பலன்களையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நிச்சயமான நல்ல பலன்களை இந்த தசைகள்ல இந்த லக்னக்காரங்க எதிர்பார்த்து அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.